الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه والله بما تعملون عليم صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். சகோதரர்களே, நம்முடைய தமிழ் மாநிலத்தில் 17வது சட்டமன்ற தேர்தல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நடைபெற இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்மை ஆட்சி செய்ய போவது யார் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் அது. அதனாலே இந்த தேர்தலில் நம்மில் யாருக்கெல்லாம் வாக்களிக்கிற உரிமை இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் தவறாமல் வாக்களித்து விட வேண்டும். இதிலே நாம் பின்தங்கிவிடக் கூடாது. ஏனென்றால் நல்லவர்கள் வாக்களிக்க தவறுவார்கள் என்றால் தீயவர்கள் தான் ஆட்சி கட்டலுக்கு வருவார்கள். சில நேரத்தில் நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்தின் அடிப்படையிலே தேர்தல் முறை ஜனநாயகத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒரு சின்ன குறை என்னன்னா, ஒரு ஆள் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போயிட்டாருன்னா அவர் தோல்விதான். கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஒருத்தர் தோத்து போனார். அதே போல் ராஜஸ்தானில் ஒரு தொகுதியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஒருத்தர் தோத்து போனார். அவர் யாருன்னா, அவர் ஜெயிச்சாருன்னா அவர் தான் மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பார் என்று சொல்லப்பட்ட சௌஹான் என்கிற ஒருத்தர் ஒரு ஓட்டில் தோத்து போனார். அதுலேயும் ஆச்சரியம் என்னன்னா, அவருடைய மனைவி, சகோதரி, டிரைவரு 3 பேரும் ஓட்டு போட போறதுக்கு முன்னால நேரம் முடிஞ்சிருச்சு. 3 ஓட்டு அவருடைய சொந்த குடும்ப ஓட்டு. அது பதிவாவதற்கு முன்னதாக நேரம் முடிஞ்சு போச்சு. ஒரு ஓட்டுல தோத்து போனார். ஜெயிச்சிருந்தா அவர் தான் முதலமைச்சர். அதனால நம்முடைய ஜனநாயக நடைமுறையில, நம்முடைய நாட்டில் கடைபிடிக்கப்படுகிற தேர்தல் ஜனநாயக நடைமுறையில ஒரு ஓட்டு குறைஞ்சா கூட நல்லவர்கள் தோற்று போய்விட வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலும் அப்படித்தான். நம்ம ஊர்லயே நம்ம கடந்த தேர்தலில் பார்த்தோம், ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க கூடாதவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. அதனாலே நம்முடைய கடமை, நம்மில் யாருக்கெல்லாம் ஓட்டு போடுவதற்கான உரிமை இருக்கிறதோ நாம் தவறாமல் நம்முடைய ஓட்டை செலுத்த வேண்டும். ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னா, போன தேர்தலில் இந்துத்துவ அமைப்புகள் போட்டியிட்ட இடங்களில் வாக்குப்பதிவு சதவீதம் 70-75% இருந்துச்சு. நமக்கு எதிரான சக்திகள் போட்டியிட்ட இடங்கள்ல வாக்குப்பதிவு அதிக அளவில் நடந்திருந்தது. 70-75% அளவுக்கு நடந்திருந்துச்சு. சாதாரணமா அவ்வளவெல்லாம் வாக்குப்பதிவு ஆகிறது இல்லை. 60-65 அப்படிங்கிறது தான் சகஜமா நடக்கிறது. அவங்களுடைய தொகுதிகளில் 75% வாக்கு பதிவாயிருந்துச்சு. ஆனால் சிறுபான்மையின மக்கள் நிறைந்த பகுதிகளில் வாக்கு சதவீதம் குறைந்திருந்தது என்று ஆய்வு பூர்வமாக, ஆதாரபூர்வமாக பத்திரிகையாளர்கள் செய்தியை வெளியிட்டார். இயல்பா எப்படின்னா, நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து தேர்தலில் அக்கறை செலுத்துகிற சமூகம் நம்ம. தேர்தலில் அக்கறை செலுத்தி வயசா இருந்தா கூட
நடக்க முடியாட்டி கூட வண்டியில போய் ஓட்டு போடுகிறவர்களாக இருந்தோம். நமக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த விஷயத்துல போதுமான படிப்பறிவும் விழிப்புணர்வும் நம்ம கிட்ட இருந்துச்சு. ஆனா நாட்டில் நிலவரம் சிக்கலாக மாறிக்கொண்டு வருகிற சூழலில் நம்முடைய சமுதாயம் கடந்த தேர்தலில் வாக்குப்பதிவு செய்த எண்ணிக்கை என்பது பெற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ரொம்ப குறைந்த அளவில் இருந்தது என்பது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். நமக்கு இப்ப நல்லா தெரியும், நமக்கு நம்முடைய சூழ்நிலையை விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான நெருக்கடியான சூழலில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். கடந்த முறை இந்த SIR என்கிற படிவம் சீர்திருத்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போது நாம் எல்லாம் பதறியது என்னதற்காகனா, எங்க நம்முடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு விடுமோ, திட்டமிட்டு பறிக்கப்பட்டு விடுமோ அப்படின்னு நம்ம எல்லாரும் பதறி இருக்கோம். அதுக்காக அக்கறை எடுத்து நம்முடைய ஆவணங்களை கொடுத்து அதை சரி செய்திருக்கிறோம். அப்ப அதுல நம்ம பேர் வர்றதுக்கு, நம்ம SIRல பேர் வருவது, அந்த பட்டியலில் பேர் வருவதற்கு நாம என்ன முயற்சிகளை எடுத்திருக்கிறோமோ அதற்கு நிகரான ஒரு முயற்சியை தேர்தலில் வாக்களிப்பதற்கும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. ஒரு நாள் நாம சோம்பேறித்தனம் பட்டுட்டோம்னா, கியூல நிக்கணுமே, ரொம்ப வெயில் காலமா இருக்கு, அல்லது வேற வேலை இருக்கு, அது சுற்றுலாவுக்கு எங்கேயாவது போவோம், இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு நாள் உரிய நேரத்தில், அல்லது அப்புறம் போய்க்கலாமே, நம்மள பல பேர் நினைக்கிறது என்னன்னா அப்புறம் போய்க்கலாமே, இந்த மாதிரி ஒரு நாள் நாம் சோம்பல் பட்டு விட்டோம் என்றால் அடுத்த 5 வருஷங்களுக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையும் கூட ஆபத்தான ஆட்சிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இதுதான் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற யதார்த்தமான சூழல். அதனாலே வரக்கூடிய தேர்தலில் நம்மள யாருக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்கிறதோ நாம சீக்கிரமாகவே நம்முடைய வாக்குரிமையை பயன்படுத்தி நம்முடைய ஓட்டை செலுத்திவிட வேண்டும். நம்ம மார்க்க என்ன சொல்லுதுன்னா, ஓட்டு போடாம இருக்கிறத பாவம்ங்குது. ஓட்டு போடாம இருக்கிறத பாவம், குற்றம் சொல்லுது. அப்ப நம்மளுடைய ஜனநாயக கடமை மட்டும் இல்லை, அது போடாம இருந்தோம்னா அது பாவமா போயிடும். ஏன்னா நம்ம மார்க்க அறிஞர்களுடைய கருத்தின்படி ஓட்டு போடுவது என்பது ஒரு ஷஹாதத், சாட்சி. ஒரு வழக்கு 2 பேருக்கு இடையில ஒரு வழக்கு நடக்குது, அதுக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம், நமக்கு அது தெரியும், எது உண்மைன்னு தெரியும். அப்படின்னா குர்ஆன் சொல்லுது, சாட்சி சொல்ல வாங்கன்னு அழைக்கப்பட்டால் சாட்சி சொல்வது கடமை. ஒரு விஷயத்துக்கு நம்ம சாட்சியா இருக்கும்போது இந்த சாட்சியை நிறைவேற்றுறது கடமை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வலா யஅப ஷுஹதாஉ, சாட்சியாளர்கள் மறுக்க கூடாது, இதாமா துஉ, அவர்கள் அழைக்கப்பட்டால். கூப்பிடுறாங்க, வாங்க எனக்காக சாட்சி சொல்லுங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா நாம மறுக்க கூடாது. இப்ப நம்மளை தேர்தல் கமிஷன் கூப்பிடுது, வா வா வான்னு கூப்பிடுது. எங்கெல்லாம் மக்கள் போவதற்கு வசதி ரொம்ப குறைவா இருக்குமோ அங்க கூட போய் தேர்தல் அதிகாரிகள் போய் வாக்குச்சாவடிகளை வைத்துக்கொண்டு வா வா வான்னு நம்மளை கூப்பிடுறாங்க. தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் அவ்வளோ நேரம் சொல்லுவாங்க. இந்த ஒரு நாள் நீங்க செலவழிக்கிற கொஞ்ச நேரம் அடுத்த 5 வருஷத்துக்கு பொறுப்பேற்க கூடியது என்றெல்லாம் தேர்தல் அதிகாரிகள் நமக்கு ஆலோசனைகள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படி நமக்கு வா வா வான்னு அவங்க ஓட்டு போட கூப்பிடும் போது நம்ம போகாம இருந்தோம்னா அது சாட்சியை மறுக்கிற குற்றமாகிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தக்துமு ஷஹாதா, நீங்கள் சாட்சியை மறுக்காதீர்கள். வமை யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்பு, யார் சாட்சியை மறைக்கிறார்களோ அவர்களுடைய இதயம் கெட்டுவிட்டது என்ற அர்த்தம். அது ஒரு கடுமையான வார்த்தை. அவங்க பாவி ஆயிட்டாங்கன்னு சொல்றதை விட அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களுடைய இதயம் கெட்டுவிட்டது என்ற அர்த்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனாலே நாம ஓட்டு போடாம லீவு கிடைச்சதுன்னு வீட்டில் இருக்கக்கூடாது, வேற இடங்களுக்கு போயிடக்கூடாது. நம்ம நம்முடைய கடமையை நிறைவேற்றணும். அது நமக்கு மார்க்கம் சொல்லுகிற பொறுப்பு. இன்னொரு விஷயமும் இருக்கு, என்னன்னா நம்முடைய கடமையை நாம செய்யாம விட்டுட்டோம்னா அல்லாஹ் அவனுடைய பொறுப்பை நம்மளை விட்டு விலகிக்கிறான். அல்லாஹ் நமக்கு பொறுப்பேற்றுக்கிறான். ஹதீஸ் இருக்கு, நீங்க எல்லாரும் ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் ஃபஜ்ரு தொழுகிறாரோ, ஒமன் சல்லல் ஃபஜ்ர, யார் ஃபஜ்ரு தொழுகிறாரோ
ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார். ஃபஜ்ர் தொழுகிறவரு அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார். யாரு வேணுமென்றே தொழுகையை விட்டு விடுகிறாரோ பரியத் மின்ஹு திம்மத்துல்லாஹ், அவரிடம் அல்லாஹ்வுடைய பொறுப்பு நீங்கி விடுகிறது. அல்லாஹ் இவருக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுறான் என்று ஹதீஸ் இருக்கு. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எது நம்மளுடைய அடிப்படை கடமையோ அந்த கடமைகளை நிறைவேற்றுகிற போது அல்லாஹ் நமக்கு மேலதிகமான நன்மையை தருவான். லில்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம் அல் ஹுஸ்னா, யார் அல்லாஹ்வின் அழைப்புக்கு பதில் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதிகப்படியான நன்மைகளை தருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் அவங்க மேல இருக்கிற கடமையை செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அதிகப்படியான நன்மையை தருவான். நான் சகஜமாக நம்முடைய இளைஞர்களுக்கும் சொல்றது, ஒரு தொழில் செய்றீங்க, ஒரு வியாபாரம் செய்றீங்க, என்ன கடமையோ அந்த கடமையை செஞ்சுட்டா ஒரு கூலி தருவாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு பெயிண்ட் அடிக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு பெயிண்ட் அடிக்கிறார், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் சொல்லி ஒரு பெயிண்ட் அடிக்கிறார். பெயிண்ட் அடிக்கிறவர் என்ன செய்யணும்? அதற்கு உண்டான கடமையை அவர் சரியா செஞ்சிடணும். அது எப்படி செய்யணுமோ அதை சரியா செஞ்சுட்டா, எனக்குள்ள கடமையை நான் சரியா செஞ்சிருவேன்னு அவர் செஞ்சுட்டா இந்த 1000 ரூபாய் கூலி சாயந்தரம் கிடைக்கும். சாயந்தரம் அந்த கூலி தரும்போது கூலி கொடுக்கிறாரா இல்லையா, அவருக்கு நீங்க என்ன அக்கறை எடுத்தீங்கிறதெல்லாம் பெருசா தெரியாது. நீங்க பெயிண்ட் அடிக்கிறதுல என்ன அக்கறை எடுத்தீங்க, அல்லது ஒரு வண்டி ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க, அல்லது ஒரு மோட்டார் ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க, நீங்க என்ன சிரமத்தை எடுத்துக்கிட்டீங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு நீங்க வேலை செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா 1000 ரூபாய் கொடுப்பாரு. அப்ப நம்ம மனசு என்ன நினைக்கும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த 1000 ரூபாய் தான் தர்றாரு அப்படின்னு நினைச்சா அல்லாஹ் நமக்கு வாக்கு சொல்றான், உன் கடமையை நீ செய்யி, அதிகமா நான் தர்றேன். எல்லா துறைகளுக்கும் இது பொருந்தும். அறிவுத்துறையில் ஈடுபடுகிறவர்களும் சரி, அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்களும் சரி, சாதாரண தொழில் துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, அவங்க கடமையை அவங்க செஞ்சுட்டா அதுக்கு மேல ஒண்ணு தர்றத அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். நீங்க இந்த மோட்டிவேஷன் டாக் அப்படின்னு சொல்லி மக்களை உற்சாகப்படுத்துகிற தலைமைத்துவ பயிற்சி கொடுக்கிற ஆள்கள், அவங்களும் இதை சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைங்க, ஒரு 10% எக்ஸ்ட்ரா உழைங்க. அப்படி உழைச்சிங்கன்னா காஸ்மிக் பவர், அவன் வேற மாதிரி சொல்லுவான், ஒரு காஸ்மிக் பவர் உங்களுக்கு வலு கொடுக்கும், சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவான். குர்ஆன் ரொம்ப அருமையான குர்ஆனுடைய வார்த்தை, லில்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம் அல் ஹுஸ்னா, யார் அல்லாஹ்வுக்கு பயப்பட்டு தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய கொடுக்கிறான். ஆனா அதே நேரத்துல வல்லதீன லம் யஸ்தஜீபு லஹு, யார் அல்லாஹ்வுக்கு பதிலளிக்கவில்லையோ, லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்லி ஜமீஅன், அவங்களுக்கு இந்த உலகம் மொத்தமும் சொந்தமாக இருந்தாலும் சரி, யாரு தங்களுடைய கடமையை நிறைவேற்றலையோ அவங்களுக்கு இந்த உலகம் மொத்தமும் சொந்தமாக, இந்த உலகத்தை போல இன்னொரு மடங்கு, இந்த உலகமும் உலகத்தை போல இன்னொரு மடங்கு அவர்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் லஃப்ததௌ பிஹி, அதை அவங்க அல்லாஹ், நான் இந்த கடமையை செய்ய மறந்துட்டேன், அதுக்காக இந்த உலகம் மொத்தத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் என்று பின்னால் பரிகாரம் தேடுவார்கள் என்றால் உலாயிக லஹும் சூல் ஹிசாப், அவர்களுடைய கேள்வி கணக்கு கெட்டதாகிவிட்டது, அவங்களுக்கு நல்ல கணக்கு நல்ல தீர்வு கிடைக்காது என்று அல்லாஹ் எச்சரிக்கை. இது எல்லா கடமையை செய்யறவங்களுக்கும் பொருந்தும். என்ன கடமையோ அந்த கடமையில் குறைவு செய்பவர்களுக்கு இது பொருந்தும். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியாக இருந்தாலும் சரி, அதே போல தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுற பொதுஜனங்களாக இருந்தாலும் சரி, இது ஒரு கடமை, அடிப்படை கடமை. இந்த அடிப்படை கடமையை நாம உதாசீனம் இது யாரு உதாசீனம் செய்வா? சாதாரணமா சராசரி மக்கள் போய் ஓட்டு போட போய் நின்றுவாங்க. ரொம்ப வசதியா இருக்கிறவங்க, ஏசி இல்லாம இருக்க முடியாதுங்கிறவங்க கியூக்கு போக மாட்டாங்க. ஒரு காலம் வந்து படிச்சவங்க போக மாட்டாங்க. நல்ல ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏசியில உட்கார்ந்து வேலை செய்யறோம், அவங்க போய் மக்களோட மக்களா நின்று ஓட்டு போடுறதுங்கிறது அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. அதே போல பெண்கள் பல நேரத்திலையும் இதுல நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு பேசாம இருந்துருவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இந்த கடமையை நிறைவேற்றாவிட்டால் அது அவர்களுடைய முடிவு தவறாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரொம்ப அழகா எச்சரிக்கிறான் பாருங்க. உங்ககிட்ட நிறைய இருந்தாலும் சரி,
எந்த அளவுக்கு உலகமே இருந்தாலும், உலகத்தை போல இன்னொரு மடங்கு உங்களிடத்தில் இருந்தாலும் அதை வைத்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இது நம்ம நினைவில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். பல நாடுகள்ல மக்களுக்கு ஓட்டு போடுற அதிகாரம் கிடையாது. சவுதியில மக்கள் ஓட்டு போட முடியுமா? அமீரகத்துல, ஐக்கிய அரபு அமீரகத்திலேயோ, பஹ்ரைன்லயோ, குவைத்திலேயோ மக்கள் ஓட்டு போட முடியுமா? இது நம்ம நாடு, நம்மளுடைய அரபு நாடுகள். நம்ம பக்கத்தில் இருக்கிற மியான்மர் நாடு, அந்த நாட்டில் மக்களுக்கு ஓட்டு போடுகிற உரிமை கிடையாது. அப்ப அல்லாஹ் நமக்கு இந்த நியமத்தா கொடுத்திருக்கான். இப்ப அந்த நியமத்து குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம். ஹதீஸில் இருக்கிறது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு நஈமின் மஸ்ஊலுன் அன்ஹு யௌமல் கியாம். நியமத்து தரப்பட்ட ஒவ்வொருத்தரும் அது குறித்து விசாரிக்கப்படுவார்கள். நீங்க அதை சரியா செஞ்சீங்களா என்று விசாரிக்கப்படுவார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம ஓட்டு போடாட்டி என்ன ஆகும்? தப்பான ஆளுக வர்றதுக்கு வாய்ப்பா போயிடும். அப்ப தப்பான ஆளுகளுக்கு நாம உதவி செய்தோம் என்று வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் சொன்னார்கள், யாரு அக்கிரமக்காரர்களுக்கு உதவியாக இருக்கிறார்களோ ஃபக்கது பரிய மின் திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பிலிருந்தும் வதிம்மத்தி ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொறுப்பை விட்டும் அவர்கள் நீங்கி விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனாலே இந்த கடமையை நாம நிறைவேற்றணும், நம்மளை சார்ந்தவங்களை நிறைவேற்ற வைக்கணும். நம்மளுடைய வேலைக்காரங்க, பணியாளர்கள் இருந்தால் அவங்களுக்கும் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு என்ன வசதிகள் செய்து கொடுக்கணுமோ அதை நாம செய்து கொடுக்கணும். இது நம்முடைய ஜனநாயக கடமை மட்டுமல்ல, மார்க்க ரீதியான ஒரு கடமையும் கூட. இது ஒரு சாட்சி அளிக்கிற கடமை என்பதை நாம் நினைவில் வைப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரெண்டாவது விஷயம், யாருக்கு ஓட்டு போடுறது? யாருக்கு ஓட்டு போடுறது? முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இதுல பெரிய குழப்பம் எதுவும் இல்லை. அரசியல் நிலவரம் தெளிவாகத்தான் இருக்கு. நாடு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மையில இந்த 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றுல மிக கடுமையான ஒரு காலகட்டத்தை நாம கடந்து கொண்டிருக்கிறோம். நீங்க நேற்றிலிருந்து நாடாளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய, நம்முடைய பாராளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய வாதங்களை கவனித்து பார்த்தீர்கள் என்றால், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவ்வளவு கவலைக்குரிய வாதங்களை முன்வைக்கிறார். தற்போது மத்தியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை சவக்குழிக்குள் தள்ளுவதற்கு முயற்சி பண்ணுகிறது. அதை கபருஸ்தானுக்குள்ள கொண்டு போய் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுது. அதனுடைய ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுடைய உரிமைகளை பறிக்கிற வகையில் இருக்கிறது. அதுவும் எப்படி? அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு ஒரு மோசமான திட்டத்தை, ஒரு பாராளுமன்றத்துல ஒரு திட்டத்தை சமர்ப்பிக்கிறாங்க. எந்த நேரத்துல சமர்ப்பிக்கிறாங்க? இந்தியாவினுடைய தென்பகுதிகளில் பல மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கிற நேரத்துல சமர்ப்பிக்கிறாங்க. மக்கள் என்ன கவனத்துல இருப்பாங்க? எலெக்ஷன்ல கவனத்துல மக்கள் இருப்பாங்க. இந்த நேரத்தில் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி நாட்டினுடைய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு முயற்சியிலே நாடாளுமன்றம் இறங்கி இருக்கிறதுன்னு நேற்றைக்கு பலரும் பேசுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப நம்ம ஒரு நெருக்கடியான சூழலில் நாம் இருக்கிறோம். கடந்த பல தேர்தல்களில் இருந்தது போலத்தான், கடந்த 2-3 தேர்தல்களில் இருந்தது போல இந்த தேர்தலிலும் அப்படி ஒரு நெருக்கடியான நிலையில இருக்கிறோம். நம் நாட்டினுடைய ஜனநாயகம், அதன் குரல் வலை நெரிக்கப்படுது. சாதாரணமாக நம்மெல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து பார்த்துட்டு வர்ற ஒரு விஷயம் இருக்கு. எம்பி இருக்காரு பாருங்க, நாடாளுமன்ற உறுப்பினர், அவருக்கு ஒரு தனி மரியாதை எப்போதும் இருந்தது. ஏன்னா அவர் 6 தொகுதி மக்களுக்கு பொறுப்பானவர் இல்லையா? அவருடைய ஒரு கடிதத்துக்கும் ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. அதை முக்கியத்துவம் கொடுத்து அரசாங்கத்தில் எல்லா துறைகளும் கவனிப்பார்கள் ஒரு எம்பிக்கு. இப்ப சமீபத்துல 139 எம்பிக்கள் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு புகார் கொடுத்திருக்காங்க நாடாளுமன்ற தலைவர்கிட்ட. என்ன புகார்னா, இப்ப இருக்கிற தேர்தல் கமிஷனுடைய தலைவர் அவரு நியாயம் இல்லாம நடந்துக்கிறாரு, அவருடைய நடவடிக்கைகள் சரியானதாக இல்லை, அதனால இதை பத்தி விவாதிக்கணும்னு சொல்லி 139 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கம், நீங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இப்ப அறுதி பெரும்பான்மை, அவங்கள்ட்ட மிருக பலம் இருக்கு, அவங்க நினைக்கிறது தான் நடத்த முடியும். ஆனா குறைந்தபட்சம் ஒரு விவாதத்துக்காவது கொண்டு வந்திருக்கணுமல்ல.
அப்புறம் இந்த ஒரு எம்பிக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கப்பட்ட நாட்டில் 139 எம்பிக்கள் கையெழுத்திட்டு தரப்பட்ட மகஜரை குப்பை தொட்டியில் தூக்கி வீசிவிட்டார்கள். அது சாதாரணமான விஷயம் அல்ல, நாம எல்லாரும் கவலைப்படுற விஷயம். நாடு ஜனநாயக நடைமுறை இருக்கிறதா, சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்று கவலைப்பட வேண்டிய விஷயம். அதே போலத்தான் எந்த அவசியமும் இல்லாம இந்த எஸ்ஐஆர்ங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க. அதுக்குன்னு என்ன முன்னேற்பாடுகள் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யல. திடீர்னு ஒரு எஸ்ஐஆர்ங்கிற ஒரு அத்தியாவசியம் இல்லாமல், ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்கணுமா இல்லையா? ஒரு எஸ்ஐஆர்னாலே என்ன அர்த்தம்? அவசர சீர்திருத்தம்னு அர்த்தம். இந்த அவசரம்ங்கிறதுக்கு என்ன தேவை இருந்துச்சு? அவசரம்ங்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லாம சில மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால் அதை கொண்டு வந்து பல லட்சக்கணக்கான வாக்காளர்களுடைய வாக்குரிமையை தேர்தல் கமிஷன் பறித்திருக்கு. அப்ப இது சம்பந்தமா என்ன குரல் கொடுத்த போதும் கூட, எத்தகைய போராட்டங்கள் நடந்த போதும் கூட மத்தியில் இருக்கிற அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை. அதே போலத்தான் இப்ப கொண்டு வந்திருக்கிற டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற மசோதா, நீங்கள் அநேகமாக பத்திரிகைகள் படித்திருப்பீங்க. மத்திய அரசாங்கம் இப்ப 3 சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு. அதனுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப இருக்கிற பார்லிமெண்ட் உறுப்பினர்களை எண்ணிக்கையை இன்னும் சில மடங்கு உயர்த்தி கொண்டு போறது. இது அரசியல் சாசன விதிமுறைகள்ல ஒரு விஷயம் இருக்கு. 2026 இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை போதுமா குறைக்கணுமான்னு ஆய்வு செய்யணுங்கிற ஒரு விதி அரசியல் சாசனத்துல இருக்கு. 2026 செய்யணும்னு. ஆனா அதுக்கு முன்னால் அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒரு பகுதியில் மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமானால் அந்த பகுதிகளுக்கு விகிதாச்சார அடிப்படையில் உறுப்பினர்கள் அதிகப்படுத்தி தரப்பட வேணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு செய்தி இருக்கு. அதுக்கு இப்படி ஒரு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதா இருந்தா ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு கொண்டு வரணும்னு இருக்கு. ஆனா அந்த வாசகத்தை தங்களுக்கு சார்பா பயன்படுத்திக்கிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கல. 2011 நடந்ததுதான். இன்ன வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கல. இந்த வருஷம் நடக்கணும். அதை நடத்திட்டு இந்த மசோதாவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அதை நடத்துவதற்கு முன்னதாகவே அவசர நமக்கெல்லாம் யோசிக்க தோணுதா இல்லைங்களா? நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசாம சம்பந்தம் இல்லாம திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து விழுகுது. நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்துருப்போமா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு? திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து விழுகுது. இந்த பிரச்சனை இப்படி இந்த தீர்மானம் வெற்றி அடையும். ஏன்னா அவங்க கிட்ட தான் அதிக பெரும்பான்மை இருக்கு. வெற்றி அடையும் என்றால் அதனால என்ன பாதிப்பு ஏற்படும்? நீங்கள் படித்திருப்பீர்கள். நம்முடைய நாட்டினுடைய நீண்ட கால கொள்கையின்படி குடும்ப கட்டுப்பாட்டை துல்லியமாக கவனித்தவர்கள், துல்லியமாக கடைபிடிச்சவங்க மக்கள் தொகை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஆனா கடைபிடிக்காத மாநிலங்களில் மக்கள் தொகை எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கு. இப்ப உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை ஒரு காலகட்டத்தில் 6 கோடியாக இருந்தது. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 25 கோடியை கடந்து போயிட்டது. நம்ம மாநிலத்தில் இருந்த மக்கள் தொகை ஒரு காலத்தில் 4 கோடியாக இருந்தது. இப்ப அது 7 கோடி ஆயிருக்கு. அப்ப குடும்ப கட்டுப்பாடு விகிதாச்சாரத்தை கடைபிடித்த போது அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை கடைபிடிச்சதுனால நமக்கு ஒரு பாதிப்பு வருது. அதே போல வடநாட்டு பகுதிகள் அரசாங்கம் கொண்டு வந்த சொன்னதை கேட்காம அவங்களுடைய மக்கள் தொகை பெருகினதுனால அவங்களுக்கு அதிக எண்ணிக்கை கிடைக்குது. இதை சொல்லும் போது இதை மறுக்க முடியாத மத்திய அரசு என்ன பண்ணுது? நாங்க அந்த நடைமுறையை கடைபிடிக்க மாட்டோம், நாங்க இப்ப எவ்வளவு இருக்குதோ அதுக்கு பாதி அதிகமா கொடுப்போம். இப்ப 40 சீட் உங்களுக்கு இருக்குன்னா ஒரு பாதி அதிகம் பண்ணி 60 சீட்டா உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லுது. எதையும் உறுதியா சொல்றது இல்லை, மர்மமாகவே சொல்றது. இப்படி செய்தாலும் கூட என்ன ஆகும்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு 59 சீட்டு கிடைக்கும், இதே உத்தரப்பிரதேசத்துக்கு 120 சீட்டு கிடைக்கும். அப்ப நிலைமை என்ன ஆகும்னா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் இந்த 3 மாநிலங்கள்ல ஜெயிக்கிறவங்க ஆட்சி அமைச்சுக்க முடியும். தென் மாநிலங்கள்ல இருக்கிறவங்களுடைய அவங்க ஜெயிக்கிறாங்க அல்லது அவங்களுடைய கருத்துக்களுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விடும். அரசியல் அதிகாரம் என்பது
சூனியமா போயிடும். இதை விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால் எந்த அவசரமும் இப்ப கிடையாது. இதை இப்ப கொண்டு வந்தாகணுங்கிற எந்த அவசரமும் கிடையாது. அரசியல் சாசனம் சொன்னபடி 2026 ஒரு கணக்கெடுப்பு நடத்திய பிறகு இதை கொண்டு வரலாம். ஆனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள் தங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி இப்படி செய்யறது. ஒரு பக்கம் நாட்டுக்குள்ள இப்படி, இன்னொரு பக்கம் வெளிநாட்டுகள்ல நம்முடைய மரியாதை மிகப்பெரிய அளவில் அடி வாங்கி இருக்கிறது. அமெரிக்காவில் வெளியான எப்ஸ்டீன் ஃபைல் என்கிற சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த எப்ஸ்டீன் என்பவர் சம்பந்தப்பட்ட ஃபைல்கள்ல நம்முடைய பிரதமருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கில யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இஸ்ரேலுக்கு போய் அதை ஃபாதர் நேஷன், அதை எங்களுடைய தந்தை நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது உலக அளவில் மிகப்பெரிய கேலிக்குள்ளாகி இந்தியாவுடைய மதிப்பு குறைஞ்சு போயிருக்கு. அதே போல இந்தியாவுடைய பொருளாதாரமும் பெரிய அளவில் குறைஞ்சு போயிருக்கு. இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகளை வைத்து பார்க்கிற போது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசு நம்முடைய ஜனநாயகத்திற்கும் மக்கள் நல்வாழ்க்கைக்கும் பெரும் ஆபத்தாக இருக்கிறது. இது யதார்த்தமாக நம்ம புரிஞ்சு கொள்ற விஷயம். முஸ்லிம்களாக இருக்கிற நமக்கு தனிப்பட்டு இழைக்கப்பட்டிருக்கிற துரோகங்கள் நிறைய, அது வேற. பொதுவாக இந்திய குடிமக்களாக நாம் சிந்திக்கிற போது இந்தியாவை மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. எனவே இப்போதைய நம்முடைய சூழ்நிலையில் அந்த கட்சி அல்லது அது சார்ந்து நிற்கிற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருமானால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையும் வடநாடுகளை போல மோசமானதாகிவிடக்கூடும். குஜராத் மாடல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. குஜராத் மாதிரி வளர்ச்சி அடையணும், குஜராத் மாதிரி வளர்ச்சி அடையணும். ஆய்வறிக்கைகளை படிச்சு பார்த்தா குஜராத்தினுடைய வளர்ச்சி அவ்வளவு கேவலமா இருக்கு. ஆனா மத்திய அரசாங்கத்திடமிருந்து குஜராத் தான் அதிகபட்ச நிதி பெறுகிறது. மத்திய அரசாங்கத்திடமிருந்து அதிக இந்த டபுள் இன்ஜின், ரெட்டை இன்ஜின் எல்லாம் சொல்லி நாங்க மேலையும் ஒரே அரசு கீழையும் சார்பு அரசுன்னு இருந்தா நல்லது அப்படின்னு சொல்றாங்களே, யாருக்கு நல்லதுன்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. மக்களுக்கு அது நன்மையாக அமையல. குஜராத் மாநிலம் இந்தியாவுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பெருமளவிலான முதலீடுகளை பெறக்கூடிய மாநிலம். அந்த அளவுக்கு வேறு எந்த மாநிலமும் பெறுறதில்லை. குஜராத்தும் பீகாரும் உத்தரப்பிரதேசமும் இந்திய அரசாங்கத்தினுடைய பெரிய நிதிகளை பெறுகிறது. ஆனா குஜராத்தினுடைய நிலைமை என்னன்னா, ஸ்கூல் படிப்பு இருக்குல்ல, நம்ம சொல்றோம்ல 10வது படிப்பு, 10வது வரை படித்தவர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 10வது வரை படித்தவர்களின் எண்ணிக்கையை விட பாதி. நம்ம ஊர்ல 100 பேர் படிச்சிருக்காங்கன்னா குஜராத்ல 50 பேர் தான் படிச்சிருக்காங்க. அதே போல தனிநபர் வருமானத்திலும் குஜராத்தை விட தனிநபர் வருமானத்தில் தமிழகம் முன்னணியில் இருக்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள்னா ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட முடிஞ்சவங்க நம்மை விட 6 மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் குஜராத்தில். தமிழ்நாட்டை விட 6 மடங்கு குஜராத்தில் அதிகமாக இருக்கிறார். எனவே மத்தியில் ஆட்சி செய்கிற அந்த கட்சி, அது சார்பில் நடைபெறக்கூடிய அரசுகள் நடக்கிற இடத்திலெல்லாம் மக்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பின்னடைவுக்கு உள்ளானதாக இருக்கிறது. ஒட்டுமொத்த நோக்கிலே பார்க்கிற போது இந்திய அரசியல் ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் நாம யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அதனால நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்ப ஜமாத் உலமா சபை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் செயல்படக்கூடிய அணிக்கு நம்முடைய வாக்குகள் சிதறாமல் வர வேண்டும். இப்போ ஒரு சின்ன அச்சம் வந்திருக்கு. ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு, நிறைய இளைஞர்கள் அதன் பின்னாடி போறாங்க. நம்ம அந்த இளைஞர்களை கேட்டுக்கொள்வது, கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சியை காட்டுங்க, வரட்டும், யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அவர்களிடத்தில் நாம் ஓட்டு போடுகிற அளவுக்கான தகுதி இருக்குதா? ஒரு சினிமா கவர்ச்சியில ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுற முடியுமா? ஒருத்தர் பார்க்கறதுல சந்தோஷப்பட்டுட்டு அதுல ஓட்டு போட்டுற முடியுமா? ஒரு அரசியல் முதிர்ச்சி தெரியணுமா இல்லையா? அரசியல் நடவடிக்கைகள்ல இறங்கி வரணும். அவங்களத்தானே நம்ம ஏத்துக்க முடியும். இதை கவனித்து இந்த சூழலில் இந்த சினிமா கவர்ச்சிக்கு ஆளாகிவிடக்கூடாது. அதே போல இளைஞர்களை கவர்கிற இன்னொரு கோஷம் இருக்கிறது, தமிழர், தனித்தமிழர் அப்படிங்கிற பேர்ல எல்லாம் இன ரீதியாக
மக்களை தூண்டி விடுகிற ஒரு பேச்சு. நாம அவங்க யார முன்னோடிகளாக சொல்றாங்களோ அவங்களை எடுத்து பாருங்க. அவங்க யார வணங்கி அவங்க கூட்டத்தை தொடங்குறாங்களோ அந்த எடுத்து பாருங்க. அந்த தலைவர்கள் எந்த சமூகத்துக்கும் நன்மை செய்தவர்கள் அல்ல. அவர்கள் சொந்த சமூகத்தை சீரழித்தவர்கள், படுகொலியில் தள்ளியவர்கள் என்பதுதான் அவங்க காட்டுற இந்த இன ரீதியான அரசியலுக்கு காட்டுற. நான் வெளிப்படையாக சொல்லல, தேவையில்லை, ஜும்மால எதுக்கு பேர் சொல்லிக்கிட்டுன்னு சொல்லல. அந்த அவங்க புகைப்படங்களில் வைத்திருக்கிற தலைவர்கள் அவங்க சார்ந்த சமூகத்துக்கு எந்த நன்மையும் செய்ததில்லை. நாம ஒரு ஆளுக்கு பின்னாடி போகும்போது கொஞ்சமாவது யோசிக்கணும் வேண்டாமா? நம்ம வச்சிருக்கிற கருத்து நமக்கு நல்லது செய்யுமா, சமூகத்துக்கு நல்லது செய்யுமான்னு கொஞ்சமாவது யோசிக்கணும் அல்ல? எனவே சினிமா கவர்ச்சியில் நமது ஓட்டு வீணாகிவிடக்கூடாது. அதுபோல இந்த இனவாத பேச்சுக்களிலும் நம்முடைய ஓட்டு வீணாகிவிடக்கூடாது. ஜனநாயகத்தை கட்டி காப்பதற்கேற்ற வகையில உறுதியான அடிப்படையில் நம்முடைய ஓட்டு அமைய வேண்டும். அதற்கு ஒவ்வொருத்தரும் உறுதி எடுத்துக்கணும். இப்ப நம்ம பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எது நம்ம தொகுதினே தெரிய மாட்டேங்குது. இப்ப நம்ம பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல தொகுதி உள்ள கலந்துருக்கு, எது தொகுதினே தெரிய மாட்டேங்குது. இப்ப ஆண்கள் கூட அல்லது இளைஞர்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடலாம், அதுல பெண்கள் மற்றவங்களுக்கு தெரியாது. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறவரு நம்ம தெருவுக்கு ஒரு 4 தடவையாவது வந்துருவார். ஆனா இப்ப அவர் முகத்தை கூட பார்க்க முடியறது இல்லை. இன்னைக்கு அவ்வளவு பிஸியாகி போயிட்டாங்க. இந்த சூழலில் சரியான ஆட்களுக்கு தேர்வு நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம தொகுதி எது, இந்த தொகுதியில யாரு நிக்கிறா, நாம வாக்களிக்க வேண்டிய அணியில் யார் நிக்கிறா, அவங்க என்ன சின்னத்தில் இருக்கிறார்கள், எத்தனாவது நம்பர்ல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்முடைய மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த வகையில் அவர்களை வாக்களிக்க நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா சிறந்த முடிவை தருவானாக. எல்லாத்துக்கும் மேல நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நம்ம ஓட்டு போட்டுடலாம், ஆனா ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிறது ரப்பு தான். அதனால நம்ம மார்க்க ஒரு துவா சொல்லி கொடுத்துச்சு, ரப்பனா லா துஸல்லித அலைனா பிதுனூபினா மல்லா யஹாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. நம்ம எல்லாரும் ஓதுவோம். என்ன அதனுடைய அர்த்தம்னா, ரசூல்லா சொல்லி கொடுத்த துவா. அது எப்படி வருதுன்னா, தினசரி ரசூல்லா எந்த சபையிலிருந்து எந்திரிக்கும் போது இதை ஓதிடுவாங்கன்னு இருக்கு. அது துவா என்ன சொல்லுது, யா அல்லாஹ், நாங்க செஞ்ச பாவம் காரணமாக எங்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களை, உன்னை பயப்படாதவர்களை எங்களுக்கு ஆட்சியாளராக நியமித்து விடாதே. இந்த தமிழ்ல கூட நம்ம கேட்டுக்கலாம், ரப்பனா லா துஸல்லித அலைனா பிதுனூபினா மல்லா யஹாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. இந்த துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்டுட்டே ஓட்டு போட்டுருவோம். அதுக்கு மேல நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிற சமுதாயம், எல்லா இடத்துலையும் நம்ம கையேந்தி கேட்போம். அல்லாஹு தாலா நல்ல முடிவை நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த தேர்தலுக்கு பிறகு நம்முடைய மாநிலமும் இந்திய நாடும் சிறப்பான வழியில் நடைபெறுவதற்கேற்ற ஒரு முடிவாக இந்த முடிவை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.